வாழ்க்கையே பெரிய இடியப்ப சிக்கலாக இருக்குது. இது இடியப்பம் செய்கிறது பெரிய சிக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே வேணாம். எப்படி செய்கிறதுன்னு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் சொல்லித்தரேன். எப்போ இடியப்பம் செய்ய ஆரம்பித்தாலும் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிணைறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணி வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணியில் பிணையாதீங்க. ரொம்ப சூடான தண்ணியை ஊற்றிடாதீங்க. மாவு வெந்துடும். உங்களுக்கு கட்டி கட்டியாயிரும் மாவு. மிதமான தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணிட்டேன். அதனால் பச்சை தண்ணி சேர்த்து மிதமான சூட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிளாஸில் நான் 1 கிளாஸ் இடியப்ப மாவு சேர்த்தேன்னா அதுக்கு 1.5 to 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்குவேன். இந்த இடியப்ப மாவோட எப்போயுமே உப்பும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாருமே சேர்த்துருவோம், பட் நெய் சில பேர் தான் சேர்ப்பீங்க. நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இடியப்ப மாவு ரொம்ப ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு அழகாக எடுக்க வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நெய் சேர்க்கும்போது மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் நெய் சேர்க்குறோம். தண்ணியை எடுத்தோடனே குபு குபுன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு பக்குவம் வரும். கரண்டியை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு கிளற ஆரம்பித்தேன். இது சரிப்பட்டு வராதுன்னு கையில் கிளற ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே மாவு பிசைகிறா இருந்தால் அது சப்பாத்தியாக இருக்கட்டும், இடியப்பமாக இருக்கட்டும், கையை நல்லா கழுவிட்டு கையில் பிசையும் போது அதோட பக்குவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, கையில் பிசையும் போது உங்களுக்கே தெரியும், பக்குவம் நமக்கு தெரியும். இப்போ இந்த மாவு எப்படி இருக்கணும்னா, கையில் எடுத்து உருட்டும் போது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பிணையிறதுக்கும் சரி சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி பழைய கட்டை தான் வச்சுருக்கேன். இது எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது. அதை தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சமூகம் பெரிய இடங்கிறனால நான் இட்லி தட்டில் ஊற்றுறேன். அப்போ தான் நமக்கும் டக்குன்னு வேலை முடியும். எல்லோரும் ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்குன்னு அடுத்தடுத்து நிறைய கேட்க மாட்டாங்க. எப்படி என்னோட ஐடியா. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கனால நான் இட்லி தட்டில் தான் எப்போவுமே ஊற்றுவேன். அப்போ தான் நமக்கும் வேலை ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கேஸும் மிச்சமாகும் இல்லையா. நான் முன்னாடி சுற்றுறதுலேயும் ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. முன்னாடிலாம் நான் ஒரே இடத்துல சுற்றுவேன், ரொம்ப ஸ்லோவாக சுற்றுவேன், அது குண்டு குண்டாயிடும். பட் இப்போ தான் 2 தடவை 3 தடவை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாவை ஒரே இடத்துல நான் ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். அது குண்டு குண்டாக இருக்கும், பார்க்க ஷேப்பும் நல்லா இருக்காது. பட் இப்போலாம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம அந்த பிழிய ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகமாக நல்லா சுற்றி புளிய ஆரம்பிக்கணும். நல்லா இழுத்து புளிஞ்சோம் அப்படின்னா நல்லா நைஸான இடியப்பம் நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளேயே என் பொண்ணு வந்துட்டாங்க. ரொம்ப நேரமாக மாவு வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்புறமா தரேன்னு இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு இடியப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி பழையபடி நான் புளிய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இழுத்து புளியும் போது உங்களுக்கு பெருசாகவும் வந்துடும். ஒரு 4 to 5 நிமிஷம், இல்லை நம்ம போட்டிருக்க அந்த அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் கூட எடுத்துக்கும். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆயிரும். இது கூட ஆட்டுக்கால் பாயா, கெட்டியான தக்காளி சட்னி, இல்லை தேங்காய் பால், இதெல்லாமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலரான வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு